நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. அது வந்து கஷ்டமான விஷயம். அந்த ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம். ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம், அப்புறம் 2 ஆள் ஆச்சு. இப்போ என் பேரன் மகன் காலத்தில் நிறைய ஆள் வச்சு வேலை பார்க்குறாங்க. இவ்வளோ வருஷம் எப்படி நான் இந்த நிறுவனத்தை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து இத்தனை வெரைட்டி எடுத்துகிட்டு வரீங்க, எப்படி அதை கொண்டு வரீங்க? அது மக்கள் ஆதரவுனால பேர் கொடுக்க போய் நாங்கள் இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கோம். பால்கோவாவில் 5 வெரைட்டி கொடுக்குறோம். பால்கோவா, பால் அல்வா, கேரட் அல்வா, நாட்டு சக்கரை பால்கோவா, முந்திரி பால்கோவா 5 வெரைட்டி கொடுக்குறோம். வாங்கி விற்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் இருக்கும்? லாபம் மினிமம் எப்படினாலும் ஒரு 20% இருக்கும் சார் அவங்களுக்கு. மாடு வண்டி 10 கிலோலேருந்து கொடுக்குறோம். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும். ஜாப் இருக்குது. அவங்க பாக்ஸ் கொடுத்தா கூட, அவங்க கவர் கொடுத்தா கூட அதிலே ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் வரலையும் வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வருது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால்கோவா தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜயலக்ஷ்மி லாலா ஸ்வீட்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபேமஸ். இவங்க நம்ம கோயிலுக்கு வாசல்லையே தான் இவங்களோட ரீட்டைல் ஷாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒன் ஆஃப் த மேஜர் மேனுஃபேக்சரர், அதாவது ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், பல வெரைட்டிஸ் இவங்க பண்ணி நிறைய பேருக்கு இவங்க வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்வீட்ஸில் பார்த்தீங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, காரமும் நிறைய ஒரு 20 to 30 வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பால்கோவாவில் ஒரு 5 வெரைட்டி, அல்வாவில் ஒரு 5 வெரைட்டி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்துட்டு பல்கில் ஹோல்சேலாக பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இவங்க நமக்காக மேனுஃபேக்சர் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்க போது, இவங்ககிட்ட அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எப்படி மேனுஃபேக்சர் நடக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் நேம் அண்ட் தென் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த தொழில் 1957 பண்ணுறோம். அதிலேருந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா எங்களுக்கு உதவிக்கு இருந்தார் கூட. அப்புறம் என் பையன் பெரியவனை போய் அவன் வரவும் எங்கள் அப்பா கொஞ்சம் விலகிக்கிட்டார். அப்புறம் அவங்க அப்பாவை நடத்தினாங்க. இப்போ அவன் பையன் பெரியவனா போய் அவனுக்கு உதவியாக வந்துட்டான். இப்போ என் பேரனும் என் மகனும் நடத்துகிறாங்க. ஓகே. அப்போ இருந்த தொழில் இதுக்கும் இப்போக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நாங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம், அப்புறம் 2 ஆள் ஆச்சு. இப்போ என் பேரன் மகன் காலத்தில் நிறைய ஆள் வச்சு வேலை பார்க்குறாங்க. ஓகே. இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்போலேருந்து இப்போ வரலையும்? அது அந்த காலத்துலேருந்தே பரம்பரை தொழில் இது, பரம்பரை தொழில் இது. அதனால் டேஸ்ட்டு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இது அது எப்படி பண்ணாங்களோ அதை அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். ஓகே, ரொம்பவே நன்றிம்மா. சரி, வணக்கம்ண்ணே. வணக்கம். நம்ம நேம் அண்ட் தென் நம்ம நிறுவனத்தை பற்றி நமக்காக ஓரிரு வார்த்தைகள். ஏன்னா சேகர் சிங் 1957 நிறுவனம் ஆரம்பிச்சது. இது பையன் வந்து 4வது ஜென்ரேஷன் பார்த்துட்ருக்கான். முதல்ல எங்கள் அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து பார்த்தாங்க. இன்னும் தாத்தா இல்லை, அப்பா, அப்புறம் நான், இப்போ பையன் பார்த்துட்ருக்காரு. ஓகே. ஆனால் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பால்கோவா தான் ஃபேமஸ். அது ஏன் வந்து ஃபேமஸ்? அதில் நம்மளது எந்த அளவுக்கு இது ஏன் ஃபேமஸ்னால் மண் வளம் அப்படி, சுற்றி உள்ள மண் வளம் அப்படி. அதனால் மாடுகள் நிறையா இருக்குது, புல்கள் நிறையா இருக்கிறதுனால மாடுகள் சத்துக்கள் கிடைக்குது. இது போக வந்து நம்ம ஏன் ஃபேமஸ்னால் ஜீனி வந்து கம்மியாக போடணும் பால்கோவில். எப்போதுமே ஜீனி கம்மியாக போட்டாலே பால்கோவா டேஸ்ட் இருக்கும். அது திரியாக இருக்கும். சில இடங்களில் திரியாக இருக்காது, மாவாக இருக்கும். அதுதான் வித்தியாசம். திரியாக இருந்தால் பால்கோவா நல்லா பால்கோவா. ஆனால் இன்றைக்கி நிறைய வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டு, காரம் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கும் நம்ம வந்து பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நம்ம நிறைய டிஃப்ரென்ஸாக பண்ணுறோம்.
அப்போ சேர்மானங்களும் கரெக்டாக போடுறோம், மிக்சிங் எதுவும் கிடையாது, ப்யூராட் பண்ணுறோம், கரெக்ட் தரமாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறோமா? ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஓகே, அது செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ வருஷம் எப்படி நான் இந்த நிறுவனத்தை வந்து இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து இத்தனை வெரைட்டி எடுத்துகிட்டு வரீங்க, எப்படி அதை கொண்டு வரீங்க அப்படின்னு? மக்கள் ஆகிறதுனால பேர் கொடுக்க போய் நாங்கள் இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கோம். மக்கள் ஆகிறதுனால சரக்கு வந்து தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எங்களுக்கு வந்து இது இருக்குது, ஆதரவு இருக்குது. ஓகே. இப்போ வந்து இதில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி. ஸோ அதை பற்றி யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பையன்கிட்ட கேளுங்க, பையன் சொல்லுவார். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுல நம்ம 60 வருஷமாக நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மக்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பால்கோவா பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால்கோவா பாலில் வந்து ஜீனி மட்டும் போடணும். ஜீனி போட்டு பாலை கடைஞ்சிட்டே இருக்கணும். மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ஜீனி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பால்கோவாவில் 5 வெரைட்டி கொடுக்குறோம். பால்கோவா, பாலல்வா, கேரட் அல்வா, நாட்டு சக்கரை பால்கோவா, முந்திரி பால்கோவா 5 வெரைட்டி கொடுக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அல்வா பண்ணுறோம். அல்வா கோதுமை அல்வா, தாத்தா காலத்திலேருந்தே கோதுமை பால் எடுத்து, கோதுமை அரைச்சி பால் எடுத்து அதில் பண்ணுற அல்வா. அதோட டேஸ்ட்டே வேறு. அது வந்து சாப்பிட்டவங்க திருப்பி அதை தேடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதில் நெய் சேர்த்து சுத்தமான நெய் அல்வா. அதுலேயும் 5 வெரைட்டி பண்ணுறோம். கோதுமை பால் எடுத்தே தான் 5 வெரைட்டி பண்ணுறோம். கோதுமை பால் எடுத்து பண்ணுறது 4 வெரைட்டி. கோதுமை அல்வா, அதுலேயே நெய் அல்வா வந்து முந்திரி அல்வா, இளநீ அல்வா, கருப்பட்டி அல்வா, இன்னொன்று மஸ்கோத் அல்வா. அது வந்து தேங்காய் பால் எடுத்து பண்ணுறது. 5 வெரைட்டி ஆஃப் அல்வா பண்ணுறோம். இது போக நம்ம ஸ்வீட்ஸு, காரங்கள் எல்லாமே, எல்லா வகையான ஸ்வீட்ஸும் உண்டு, எல்லா வகையான காரங்களும் உண்டு, எல்லாமே கொடுக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளோ நேரம் அப்பா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எப்படி பாரம்பரியமாக நீங்கள் வந்து ஒரு 63 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து எல்லா பொருட்களும் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத எங்களுக்காக சொல்ல முடியுமா? சரி சார். என்னோடய பேர் கார்த்திக் சிங். நம்ம மெயினாக வந்து பால்கோவா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாவில் 5 வெரைட்டி பண்ணுறோம் சார். ஆர்டினரி பால்கோவா, அதுபோல் முந்திரி பால்கோவா, பால் அல்வா, கேரட் அல்வா, நாட்டு சக்கரை பால்கோவா, இந்த 5 வெரைட்டி. அதே மாதிரி நம்மகிட்ட வந்து அல்வா ஃபேமஸ். ஆரம்பத்திலேருந்தே, தாத்தா காலத்துலேருந்தே அல்வா ஃபேமஸ். அல்வாலையும் கோதுமை அல்வா உண்டு, அதுலேயே முந்திரி அல்வா, கருப்பட்டி அல்வா, மஸ்கோத் அல்வா, இளநீர் அல்வா, இதுலேயும் 5 வெரைட்டி உண்டு. 5 வெரைட்டி பால்கோவா, 5 வெரைட்டி அல்வா நம்மகிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூமெண்ட் எல்லாமே. அதுபோல் ஸ்வீட்ஸு, எல்லா வகையான ஸ்வீட்ஸ்களும் உண்டு. எந்த ஸ்வீட்டும் இல்லாமல் கிடையாது, எல்லா வகையான ஸ்வீட்டுகளும் உண்டு. காரங்களும் ஒரு 22 வெரைட்டி காரம் இருக்குது. 22 வெரைட்டிஸ் காரம் போடுறோம். மிக்சர் சேவில் ஆரம்பித்து, ஓமப்படியில் ஆரம்பித்து எல்லாமே போடுறோம். இங்கேயே பல வெரைட்டிஸ் அடுக்கி வச்சிருக்கீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சாம்பிள் தான் இல்லையா? ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது. நிறையா இருக்குது. ஓகே. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்களால வந்துட்டு என்னென்னா இந்த டேஸ்ட்டோ இத்தனை வெரைட்டியோ பண்ணுறதுக்கான இடமும் வசதியும் இல்லை. அதே மாதிரி இதே டேஸ்ட் கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? நம்ம சின்ன வயசுலேருந்து இதிலேயே பார்த்து வந்துட்டனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அப்பா வந்து தாத்தா வழியில் ஃபாலோ பண்ணாங்க, நம்ம அப்படியே அதே ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக ஆள்களுக்கு எல்லாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, செய்கிறது எல்லாமே அஸ் யூஸ்வல். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றதுனால எனக்கு ஒன்றும் புதுசாக தெரியல. புதுசாக உருவாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து எல்லாராலையும் சாத்தியம் கிடையாது. அது வந்து கஷ்டமான விஷயம். அந்த ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோம். கேட்குறவங்களுக்கு நம்ம சரக்கு
கொடுத்துட்ருக்கோம். ஆமாம். ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா? அனுப்புகிறோம் சார். அனுப்புகிறோம் சார். அனுப்பிச்சிட்டு பிராண்டு பேர் சொல்ல நன்றி. சரி, ஜாப் இருக்குது. அவங்க பாக்ஸ் கொடுத்தா கூட, அவங்க கவர் கொடுத்தா கூட அதிலே ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஸோ நம்ம பிராண்டு தான் கிடையாது. ஓகே. ஒரு பிராண்டுக்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்? ஒரு காரத்தில் எத்தனை கிலோ வாங்கணும்? மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 10 கிலோ சார். ஓகே. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி 10 கிலோலேருந்து கொடுக்குறோம். எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும். கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஓகே. ஸ்வீட் வந்து எப்படி வரும்? அல்வாவாக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், அது எத்தனை கிலோ மினிமம் எடுக்கணும்? மினிமம் 5 கிலோ அதை எடுக்கணும் அல்வானா. அல்வா? ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் கொடுப்போம், அவங்க இதுலேருந்து ஒரு மார்ஜின் வச்சு விற்பாங்க. ஸோ எப்படி வந்து அந்த லாபம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கிட்டேருந்து வாங்கி விற்கும் போது எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் இருக்கும் அப்படின்னு? லாபம் மினிமம் எப்படினாலும் ஒரு 20% இருக்கும் சார். அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். நம்ம அதாவது சவுத் சைடு வந்து நம்மளோட விலை கம்மி. இதே இது நார்த்து, அதாவது திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட விலை அதிகம் தான். கண்டிப்பாக அதிகம் தான். அப்போ டபுள் த ப்ரைஸ் விற்கலாம். சொல்ல போனால் டபுள் த ப்ரைஸ் விற்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ 20லேருந்து ஒரு 50% லாபம் வந்து இருக்கும். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ஒரு வெரைட்டி எடுத்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எவ்வளோ நாளில் அவங்களுக்கு அதை நம்ம பண்ண முடியும்? மெயின் சிட்டியாக இருந்தால் நம்ம ஆம்னி பஸ்ஸில் அனுப்பிடலாம். நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு டெலிவரி ஆகிடும். அல்லது சப்சிட்டியாக இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும். பார்சல் சர்வீஸில் தான் பண்ணணும், லாரி சர்வீஸில் பண்ணணும். அது மறுநாள் ரீச் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஓகே. அது என்னென்ன அது கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஓகே. இல்லை பண்ணி தர முடியுமா நம்மளால? நம்மளால சரக்கு கொடுக்க முடியும் சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம ஒவ்வொரு ஊரை பொறுத்து தானே இருக்குது. ஒரு சில ஊருக்கு மறுநாள் டெலிவரி ஆயிடும், ஒரு சில ஊருக்கு 2 நாள் டெலிவரி. ஆமாம். ஓகே. இப்போ இந்த காரம், இந்த ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதோட ஷெல்ஃப் லைஃப், இப்போ காரம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் இருக்குமா, 10 நாள் இருக்கும். இல்லை ஸ்வீட் எடுத்துக்கிட்டா 2-3 நாள் இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற ஸ்வீட்டோ காரமோ எவ்வளோ நாள் இருக்கும்? எப்படி அது வந்து நம்ம அல்வா வந்து 20 டேஸ் சார். கோதுமை பால் எடுத்து தான் பண்ணுறோம். அதனால அல்வா 20 டேஸ் நல்லாயிருக்கும். பால்கோவா வந்து 10 டேஸ். பால்கோவா லைஃப் வந்து செல்ஃப் லைஃப் வந்து நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். 7 டேஸ் போட்டுப்போம். 10 டேஸ் நல்லாயிருக்கும். காரம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 டேஸ் நல்லாயிருக்கும். காரம் 15 டேஸ். ஓகே. இந்த 15 டேஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணி இத்தனை நாள் கொண்டு வரீங்களா? இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான். எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ் நான் ஆட். ஓகே. எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. ஓகே. நேச்சுரலாக இந்த பொருளுக்கு இதுதான். ஆமாம் அப்படின்னு. ஓகே. இப்போது சில கம்பெனி இருக்கும் சார். இப்போது வந்து ஒரு ஸ்வீட் இருக்கட்டும், அதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம், இந்த ஃபார்முலாவில் நீங்கள் பண்ணி தர முடியுமா அப்படின்னு ஏதாவது கேட்டால் அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி தருவீங்களா? இல்லை நம்ம பண்ணுற ஸ்டாண்டர்டு? இல்லை சார், அவங்க கேட்குற மாதிரி நம்ம பண்ண முடியாது. நம்ம பண்ணுறது தான், நம்ம பண்ணுற ஃபார்முலா. இதை சாப்பிட்டு பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஓகே. ஸ்டாண்டர்டைஸாக நம்ம அந்த காலத்துலேருந்தே பண்ணுறோம். பாரம்பரியமாக பண்ணுறதா இதுவே நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். நம்ம இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஆர்டர் தான் சார். எல்லாமே டேஸ்ட் பார்த்தாலே யாருக்குமே திருப்பி கண்டிப்பாக கடைக்கு வருவாங்க. இப்போது நீங்கள் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க மினிமம் ஒரு 10 கிலோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து நாங்கள் எங்களோட பேக்கேஜ் கொடுத்துட்டா நீங்களே வந்து அதை பேக் பண்ணி அப்படியே டெலிவரி கொடுத்துருவீங்களா? இல்லை வந்து நம்ம அப்படியே மொத்தமாக கிலோ கணக்கில் வாங்கி தான் நம்ம பேக்கிங் பண்ணுவோம்? பேக் பண்ணி தரோம். மினிமம் பேக்கிங் குவான்டிட்டி வந்து 1/4 கிலோ தான். ஓகே. 1/4 கிலோ இருந்தது அப்படின்னா நீங்களே ஒவ்வொரு பாக்கெட்டுமே பேக் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம். ஓகே சார். இப்போ வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு, நம்ம வாங்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள்கிட்ட? நம்ம நம்பர் தரோம். நம்பரில் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நம்மளுடைய அவுட்லெட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. விஜயலக்ஷ்மி லாலா ஸ்வீட்ஸ்னு இருக்கும். அந்த விஜயலக்ஷ்மி லாலா ஸ்வீட்ஸில் வந்து அவங்களே எல்லாருமே டேஸ்ட் பார்க்கலாம். எல்லாமே எப்போதுமே கடையில் அவுட்லெட்டில் ரீட்டைல் சேல்ஸ் இருக்கும். டேஸ்ட் பார்க்கட்டும். அவங்க ஆர்டர் சொன்னால் நம்ம வந்து ப்ரீ குக்கூட எதுவுமே வைக்கிறது இல்லை. அவங்க ஆர்டர் சொன்னால் நம்ம ரெடி பண்ணி தரலாம். ஆர்டர் ஆல்ரெடி ப்ரீ பிளான்டாக ஆர்டர் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்குற டயத்தை நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே. ரொம்பவே நன்றிங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைமை நமக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டீங்க. அதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஓகே. நம்ம இவ்வளோ நேரம் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, அது எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பல வெரைட்டிஸ் வேணும் நம்ம கடையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களை கூப்பிடுங்க. இவங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஆர்டர்ஸ் வேணுமோ ஸ்வீட்ஸ் அண்ட் காரமில் வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லா விதமான ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா
அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.